Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We greet you all once again in the blessed name of our Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே மீண்டும் ஒரு முறை வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். Our meditation, let us turn to Romans 13 chapter verse 11. நம்முடைய தியானத்திற்காக ரோமர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். நித்திரையை விட்டு எழுந்ததற்கு வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. And that knowing the time that now it is high time to awake out of sleep, for now is our salvation nearer than when we believed. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God willing, in these 5 days we will cover one important topic called the kingdom of God. இந்த 5 நாள் வேதபாட நாட்களிலே முக்கியமான ஒரு பகுதியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததாகும். But we will look at from different angles. ஆனால் ஒவ்வொரு கோணத்தில் இதை நாம் அணுகி இதை ஆராய்ந்து பார்க்கலாம். We'll have some questions and then we'll find out the answer for the questions. சில கேள்விகளை நாம் எழுப்பி அந்த கேள்விகளுக்கு நாம் பதிலளித்தால் அது ஒரு முழுமையான பாடமாக அமையும். Especially in these 5 days we will meditate, find out answer for 5 important questions. இந்த 5 முக்கியமான கேள்விகளுக்கு இந்த 5 நாட்களிலே நாம் பதில்களை கண்டுபிடித்து நாம் அறிந்து கொள்ளலாம். Now the first question is, முதலாவது கேள்வி, are we really in the end time or sometime more we will have to wait? நாம் உண்மையிலேயே கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோமா இல்லை இன்னும் சில காலம் நாம் காத்திருக்க வேண்டுமா? And if we have come to the end time, what is the proof on which we can say we are in the end time? நாம் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் என்பது உண்மையான ஒரு காரியமானால் அதற்கு ஆதாரம் என்ன, நிரூபணம் என்ன என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். That is the first question. அது முதலாவது கேள்வி. And God willing, today we'll meditate and find out the answer to this first question. தேவனுக்கு சித்தமானால் இந்த முதலாவது கேள்விக்கான பதிலை இன்று நாம் அறிந்து கொள்ளலாம். Now the second question will be, can we come to God by our merit or by mercy? இரண்டாவது கேள்வி, நாம் தேவனிடத்தில் நெருங்கி அண்டி வருவதற்கு நம்முடைய மேன்மையான காரியம் காரணமா இல்லை அவருடைய மகாபெரிய இரக்கம் காரணமா என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். If it is by mercy, where do we start? Where is the starting point? இரக்கம் தான் அவருடைய அண்டி வருவதற்கு காரணம் என்றால் அதனுடைய துவக்க நிலை, துவக்கம் எங்கே இருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Can we change the absolute laws regarding the kingdom? இந்த மாறாத தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த மாறாத பிரமாணங்களை நாம் மாற்றி அமைக்க முடியுமா? So that's the second question. அது இரண்டாவது கேள்வி. Third question is, God wants to heal you. மூன்றாவது கேள்வி, உண்மையிலேயே தேவன் நம்முடைய நோய்களை குணமாக்க விரும்புகிறாரா, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறாரா என்பது மூன்றாவது கேள்வி. And that will be the main question for Tuesday. அது செவ்வாய்க்கிழமை முக்கியமாக அந்த கேள்விக்கு பதிலை நாம் பெற்றுக்கொள்ளலாம். Does God want you to be low or does God want you to be high? தேவன் நம்மை தாழ்ந்திருக்க விரும்புகிறார், தாழ்மையான நிலவரத்தில் வைக்க விரும்புகிறாரா இல்ல மேன்மையான இடத்திற்கு உயர்த்த விரும்புகிறாரா? As the Lord leads, on Tuesday we'll have a very special prayer for any type of sick people. எப்பேற்பட்ட வியாதியானாலும் செவ்வாய்க்கிழமை என்று அதற்கு நான் ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்ளும் நாளாக அந்த செவ்வாய்க்கிழமை அமையும். So come with your sick people, come with expectation that the Lord may do a miracle in your body. ஆகவே உங்களுக்கு அறிமுகமான வியாதியில் பாடுபடுகிற நண்பர்களையும் அறிமுகமானவர்கள் நீங்கள் அழைத்து வந்தால் ஒரு பெரிய விடுதலை நாளாக, விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிற நாளாக அது அமையும். ஆகவே நீங்கள் ஜெபத்தோடும் எதிர்பார்ப்போடும் நீங்கள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். And the fourth question is there any hope for this body? இந்த சரீரத்திற்கு ஏதேனும் நம்பிக்கை இருக்கிறதா என்பது நான்காவது கேள்வி. And if there is a hope, நம்பிக்கை இருக்குமானால் what is the guarantee that this body will be glorified? இந்த சரீரம் மகிமையான சரீரமாக மாற்றப்படும் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது என்பது அந்த கேள்வியின் இன்னொரு பகுதி. And that is the fourth question. அது நான்காவது கேள்வி. And the fifth question, rapture, the coming of the Lord. ஐந்தாவது கேள்வி, தேவனுடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுதல் என்ற பகுதி. Is it a fiction or a real fact? இது ஒரு கட்டுக்கதையா அல்லது சத்தியமா, உண்மையான ஒரு காரியமா?
who can be raptured? யார் தேவனுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? When? எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? How? எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? And the glories in the future kingdom, are they real or imaginary things? எதிர்காலத்திலே வர இருக்கிற அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே இந்த மகிமை என்பது உண்மையான காரியம்தானா இல்ல ஒரு மாயையான காரியமா? So dear brothers and sisters, ஆகவே அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, if you come regularly for these studies, you will find out the answer for all these questions. இந்த 5 நாட்களும் நீங்கள் ஒழுங்காக இந்த வேத பாடத்திற்கு வருவீர்கள் என்று சொன்னால் இந்த 5 கேள்விக்கான பதிலை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். Now everyone has got some type of question in his mind. ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய சிந்தையிலே வெவ்வேறு விதமான கேள்விகள் உங்களுக்கு இருக்கக்கூடும். You want an answer for all your questions. உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்க வேண்டும் என்றால், for example, Job was a righteous man. உதாரணமாக யோபு ஒரு நீதிமான். And he had to go through a period of suffering which even you and I can never understand. நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ளாத வகையிலே ஒரு கடினமான பாதையை அவன் கடந்து சென்றான் என்பதை நாம் அறிவோம். So he began to ask questions and questions from the Lord. ஆகவே ஆண்டவரிடத்திலே அவன் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தான். Lord, why I was a righteous man, why I should go through this suffering? ஆண்டவரே, நான் ஒரு நீதிமான், நான் ஏன் இப்படிப்பட்ட பாடுகளின் பாதையிலே கடந்து செல்ல வேண்டும் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தான். And the Lord never answered the question. ஆனால் தேவன் அவனுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை. Instead he asked 70 questions from Job. ஆனால் யோபுவினிடத்திலே 70 கேள்விகளை தேவன் கேட்டார். He asked questions from God, but God did not answer, but he asked 70 questions from Job. தேவனிடத்திலே யோபு அவனுடைய பாடுகளை குறித்து கேள்விகளை கேட்டான். ஆனால் அந்த கேள்விகளுக்கு தேவன் பதிலளிக்காமல் அவர் அவனிடத்திலே திரும்ப 70 கேள்விகளை கேட்டார். So finally in Job 40th chapter 3 and 4 he says, யோபு 40ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே நாம் வாசிக்கிற காரியம் 3 and 4. 3-4 வசனங்களிலே, அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறுஉத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். Then Job answered the Lord and said, Behold, I am vile, what shall I answer thee? I will lay mine hand upon my mouth. I mean, when God began to ask question after question, Job says, what am I to answer? தேவன் அவரிடத்திலே யோபுவினிடத்திலே கேள்வி மேல் கேட்க ஆரம்பித்த உடனே நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று சொன்னார். So there are times you may want an answer for your question. சில வேளைகளிலே உங்களுக்கு கேள்விகள் இருக்கும், பதிலை எதிர்பார்த்து உங்களிடத்திலே கேள்விகள் இருக்கும். The Lord may not answer, but he will ask a question from you. தேவன் உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு பதிலளிக்காமல் உங்களிடத்திலே திரும்ப கேள்விகளை கேட்பார். At the same time, he will answer, he will give you the correct answer for your question. அதே சமயத்திலே நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிப்பார், சரியான பதிலை உங்களுக்கு கொடுப்பார். How? எப்படி? In Christ Jesus. இயேசு கிறிஸ்துவிலே பதில் இருக்கிறது, அதை உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். All questions can be answered in Christ. எல்லா கேள்விகளுக்கும் இயேசு கிறிஸ்துவிலே பதில் அடங்கி இருக்கிறது. As you more and more experience Jesus in your life, இயேசு கிறிஸ்துவை நீங்க மேலும் மேலும் நீங்கள் அனுபவிக்கிற போது, the more you experience, the more you will understand the answer for your question. நீங்கள் எந்த அளவுக்கு அவரை அனுபவிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு சரியான பதில்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். So in these 5 days, we will try to bring you question as well as bring you to an experience. ஆகவே இந்த 5 நாட்களே கேள்விகளுக்கு பதில்களையும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு எந்த அளவு ஒரு அனுபவத்துக்குள் வர வேண்டும் என்பதை இந்த 5 நாட்களிலே நாங்கள் கற்றுத்தர முடியும். Remember, we are not here to try to convert you from one religion to other religion. ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு உங்களை மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. Today I am standing not because of my ability. என்னுடைய திறமையின் நிமித்தமாக நான் இந்த மேடையிலே நான் நின்று கொண்டிருக்கவில்லை. It's because of the mercy of God I am able to stand before you. தேவனுடைய மகாபரிய இரக்கத்தின் காரணமாக உங்கள் முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். In the month of December I was almost dead. கடந்த டிசம்பர் மாதத்திலே அநேகமாக கிட்டத்தட்ட நான் மரணத்தை நெருங்கிவிட்டேன். March 10th night my pulse went up to the age of 73 and twice I was almost dead twice. மார்ச் மாதத்திலே நான் கிட்டத்தட்ட என்னுடைய கடைசி மூச்சுவாக இருக்குமோ என்று எண்ணுகிற அளவுக்கு மரண வேளையை நான் நெருங்கி விட்டேன். And they all went and told pastors, மற்ற பாஸ்டர்களிடத்திலே சொன்னார்கள், pastor's life has gone.
பாஸ்டர் அவருடைய ஜீவன் இழந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். And today I am standing before you. ஆனாலும் கூட உங்கள் முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். It's the mercy of God. இது தேவனுடைய மகாபெரிய இரக்கம். Second, I am grateful to this fellowship, our CPM fellowship. இந்த டிபிஎம் ஐக்கியத்திற்காக நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். I had a great desire to serve the Lord. தேவனை நான் ஒரு பெரிய வகையிலே நான் ஊழியம் செய்ய வேண்டும், அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் எனக்கு இருந்தது. But I was not disciplined. ஆனால் நான் ஒரு ஒழுக்கத்திற்குள் நான் இல்லை. But this mission disciplined me. ஆனால் இந்த டிபிஎன் மிஷன் மூலமாக நான் ஒரு ஒழுக்கத்திற்குள் நான் கொண்டு வரப்பட்டேன். Today I am standing because of the guidance and the discipline that I got from this mission. இந்த மிஷன் மூலமாக அந்த வழி நடத்துதலும் அந்த ஒழுக்கத்துக்கு உட்பட்டு நான் இருக்கிறது நிமித்தமாக உங்கள் முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். Thirdly, I am grateful to the what you call the early day teaching which I got it through CSI church like that. நான் ஆரம்ப காலத்திலே CSI சர்ச் மூலமாக சபைகள் மூலமாக நான் கற்றுக்கொண்ட பெரிய காரியங்களுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். In those days we don't have CSI church, Anglican and SPG like that. அந்த நாட்களிலே CSI என்ற அமைப்பு, அந்த சபை அமைப்பு இல்லை. ஆங்கிலிக்கன் சர்ச் என்ற பெயரிலே அந்த சபை இருந்தது. I was brought up in the bishop's chaplain's house as a small boy. நான் சிறு பையனாக இருக்கும்போது பிஷப் சாப்ளின் அவருடைய வீட்டிலே நான் வளர்ந்து வந்தேன். As a young boy I used to run and go and attend the cathedral meeting. கதீட்ரல் நடக்கிற அந்த மீட்டிங்களுக்கு நான் ஓடி ஆவலோடு நான் போய் கலந்து கொள்வேன். That early foundation that they gave was a secret of this present. அந்த அஸ்திபாரம் ஆரம்ப நாட்களிலே எனக்கு கிடைத்த அந்த பெரிய அஸ்திபாரத்தின் நிமித்தமாக தான் நான் இந்த அளவுக்கு நான் முன்பாக நிற்கிறேன். So dear brethren, do not think we are trying to change you from one religion or one church to the other church. ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே, ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு மாற்றும் ஒரு முயற்சி என்று தயவு செய்து நீங்கள் எண்ணாதீர்கள். But we will present you the truth. ஆனால் சத்தியத்தை சத்தியமாக உங்கள் முன்பாக நாங்கள் வைக்க இருக்கிறோம். And it is for you to judge and to accept and take a step. நீங்கள் அந்த கேட்ட சத்தியத்தை நிதானித்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பகுதியை ஏற்றுக்கொள்ள தீர்மானிக்க வேண்டும். Now in this particular text that we read, இந்த வாசித்த நம்முடைய வேத பகுதியிலே our salvation is nearer than when we believed. நம்முடைய ரட்சிப்பு நாம் எதிர்பார்த்ததை விட மிக சமீபமாக இருக்கிறது என்று நாம் படித்த வேத பகுதியிலே வாசித்தோம். The word salvation comes from an English word called salvage. ரட்சிப்பு என்ற வார்த்தை ஆங்கில வார்த்தை salvage என்ற மூல வார்த்தையிலிருந்து பிறந்த வார்த்தையாகும். Generally when a ship is sunk in the sea, கடலிலே ஒரு கப்பல் மூழ்கி போகுமானால் they have to bring the ship to the former state. அந்த கப்பலை மீண்டுமாக அந்த கடலுடைய மேல் பகுதிக்கு கொண்டு வர முயற்சி செய்வார்கள். And that operation is known salvaging operation. அந்த முயற்சி தான் மூழ்கி போன அந்த கப்பலை மீண்டுமாக அந்த பழைய நிலவரத்துக்கு கொண்டு வருகிற அந்த வழிமுறையை தான் salvage என்ற ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. God created man in his own image. தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை படைத்தார். And he gave him rulership. அவனுக்கு ஆளுகையையும் அவனுக்கு கொடுத்தார். But due to one act of disobedience, ஆனால் ஒரு கீழ்ப்படியாமையின் காரணமாக he lost everything. He lost the rulership. எல்லாவற்றையும் அவன் இழந்து விட்டான். அவனுடைய ஆளுகையையும் அவன் இழந்து விட்டான். So the Lord's desire was to bring back man to the first former state. ஆனால் தேவனுடைய மகாபெரிய விருப்பம் என்னவென்று சொன்னால் மனிதன் மீண்டும் அந்த பழைய நிலவரத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. So in the salvation process, first comes the forgiveness of sins. ஆகவே ரட்சிப்பினுடைய முதல் பகுதியாக மன்னிப்பு என்ற பகுதி முதல் பகுதியாக வருகிறது. And stage by stage God brings you to the place that you become a ruler. அதிலிருந்து படிப்படியாக வளர்ந்து அது ஒரு ஆளுகையை மீண்டும் பெற்றுக்கொள்ளுகிற இடத்திற்கு அது கொண்டு வரும். If your only sins are forgiven and not able to become a ruler in the future government, உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அதனுடைய வளர்ச்சியிலே நீங்கள் வளராமல் நீங்கள் அந்த ஆளுகைக்கு வர இயலாத நிலவரத்தில் இருப்பீர்களானால் then your salvation can never be a full salvation. ஆகவே அப்படிப்பட்ட நிலவரத்திலே உங்களுடைய ரட்சிப்பு முழுமையான முற்று பெற்ற ஒரு ரட்சிப்பு அல்ல. Kindly read Revelation 3rd chapter verse 21. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதோ வாசற்படியிலே
ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன். 3:21 நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். To him that overcometh will I grant to sit with me in my throne, even as I also overcame and am set down with my Father in his throne. The promise is that I will make him sit on my throne. அவருடைய பெரிய வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால் என்னோடு கூட அந்த ஆளுகையிலே உட்கார வைப்பேன் என்பதுதான் அவருடைய வாக்குத்தத்தம். The word salvation does not mean only forgiveness of sin, but you must become a ruler on the throne of Jesus Christ. ஆகவே ரட்சிப்பு என்பது மன்னிப்பு என்ற பகுதியோடு அது முடிந்து விடுவதல்ல, அது ஆளுகைக்கு அவருடைய சிங்காசனத்துக்கு அவரோடு அமர்த்தப்படுகிற இடத்துக்கு உயர்த்துகிற ஒரு காரியமாகும். If you have to be a ruler, நீங்கள் ஆளுகிறவராக இருக்க வேண்டுமானால் your body also has to come to the state where you can come to the rulership. உங்களுடைய சரீரமும் கூட அந்த ஆளுகை பெற்றுக்கொள்ளுகிற தகுதியை பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு உங்களுடைய சரீரமும் மாற்றப்பட வேண்டும். This vile body must be changed into glorious body. இந்த அற்பமான சரீரம் மகிமையான சரீரமாக மாற்றப்பட வேண்டும். That's why in 1 Thessalonians 5th chapter verse 23 we read. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற பகுதியிலே That sanctification come so body, soul and spirit. ஆவி ஆத்மா சரீரம் மூன்று பகுதியிலும் ரட்சிப்பு கிரியை செய்ய வேண்டும், முற்று பெற வேண்டும். So word salvation does not mean only forgiveness of sin. ஆகவே ரட்சிப்பு மன்னிப்பு என்ற பகுதியோடு அது நின்று விடுவதில்லை. Many preachers preach forgiveness of sin but they stop with that. அநேக பிரசங்கிகள் போதகர்கள் இந்த ரட்சிப்பை குறித்து பேசுகிறார்கள், ஆனால் மன்னிப்பு என்ற ஒரு பகுதியோடு அவர்கள் நிறுத்திக் கொள்ளுகிறார்கள். But if it is only forgiveness of sin, that salvation can never be a complete one. பாவத்தின் மன்னிப்பு மாத்திரம் என்ற நிலவரத்திலே அந்த ரட்சிப்பின் அனுபவம் நின்று விடுமானால் அது முற்று பெற்ற ஒரு ரட்சிப்பு அல்ல. Or in other words, suppose you have started to run a race. நீங்கள் ஒரு பந்தய ஓட்டத்திலே நீங்கள் ஓடுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். You have started to run. நீங்கள் ஓடுவதற்கு ஆரம்பித்திருக்கிறீர்கள். But if you don't go and reach the goal and win the prize, your running is in vain. அந்த லக்கை நீங்கள் முதலாவது சென்றடைந்து அதற்கான நீங்கள் பரிசு பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய அந்த ஓட்ட பந்தயத்தில் கலந்து கொள்வது வீணான காரியமாக மாறிவிடும். Kindly read 1 Corinthians 9 chapter verse 24. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். Know ye not that they which run in a race run all, but one receiveth the prize, so run that ye may obtain. So that means no, all may be running, but only one man will obtain the prize. எல்லாரும் ஓடலாம், அந்த பந்தயத்திலே கலந்து கொள்ளலாம், ஆனால் ஒருவர் மாத்திரம் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்வார். So in salvation, not only you have forgiveness of sin, but you must be able to run and win the prize. ஆகவே ரட்சிப்பு என்பது மன்னிப்பு, பாவத்தின் மன்னிப்பை பெற்றுக்கொள்வது மாத்திரம் அல்ல, அது அந்த பந்தயசாலையிலே ஓடி பந்தய பொருளை லக்கை முன்பாக அடைந்து பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பெரிய அனுபவம். Now our question today is that the end time is really now or sometime more? நம்முடைய முதலாவது கேள்வி, நான் முதலாவது சொன்னது போல நம்முடைய முதலாவது கேள்வி, நாம் கடைசி காலத்திலே இருக்கிறோமா இல்ல இன்னும் காலம் செல்லுமா? Everywhere we hear we are on the last days or the last days. ஒவ்வொரு இடத்திலும் நாம் கேள்விப்படுகிற ஒரு காரியம், நாம் கடைசி காலகட்டத்திற்கு வந்திருக்கிறோம், கடைசி மணி நேரத்திற்கு வந்திருக்கிறோம் என்று நாம் கேள்விப்படுகிறோம். Even apostles, they believed they were in the last days. முதலாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அப்போஸ்தலர்கள் கூட அவர்களுடைய நாட்களிலே அந்த கடைசி காலம் வந்துவிடும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். That's why in 1 Thessalonians 4th chapter 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16 and 17 16-17 வசனங்களிலே, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். For the Lord himself shall descend from heaven with a shout, with the voice of the archangel, and with the trump of God, and the dead in Christ shall rise first. Then we which are alive and remain shall be caught up together with him in the clouds to meet the Lord in the air, and so shall we ever be with the Lord. See, Paul says we who are alive. பவுல் சொல்லுகிறார் உயிரோடு இருக்கும் நாமும் என்று சொல்லுகிறார்.
They expected Christ while they were living. அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அது சம்பவிக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். But when you go on analyze the whole thing, ஆனால் ஒவ்வொரு காரியமாக நம்ம ஆழ்ந்து ஆராய்கிற போது they expected Christ would come, but Christ did not come during their own time. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் எதிர்பார்த்தபடி ஆண்டவராய் இயேசு மீண்டும் வரவில்லை. Why? ஏன்? The Lord gave some indications or some guidelines. ஆண்டவர் நேரத்தை குறிப்பிட்டு சொல்லாமல் சில அடையாளங்களை அவர் தெரிவித்தார். In Matthew's Gospel chapter 24, மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் verse 2 and 3, the disciples asked and about the temple building. 2-3 வசனங்களில் நான் வாசிக்கிற ஒரு காரியம், ஆலயத்தை குறித்து அந்த அவர்களுடைய சீஷர்கள் கேள்வி கேட்டார்கள். That temple was a very colossal, a big temple. அந்த ஆலயம் மகாபெரிய ஒரு அமைப்பான ஒரு கட்டிடம். And so they asked, Lord, what would the Lord told, now this building, this temple will be destroyed. இது ஒரு பெரிய மகாபெரிய ஒரு கட்டடம் தான், ஒரு பெரிய ஆலயம் தான், ஆனால் அது இடிக்கப்படும் என்று அவர் சொன்னார். And he told, not one stone will be upon the other stone. ஒரு கல்லுக்கு மேல் இன்னொரு கல் இருக்காத அளவுக்கு தரைமட்டமாக அது அழிக்கப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். When the Roman emperor entered into the city of Jerusalem, ரோம சக்கரவர்த்தி எருசலேம் நகரிலே பிரவேசிக்கிற காலகட்டத்திலே he gave a warning not to touch the temple in Jerusalem. எருசலேமில் உள்ள ஆலயத்தை தொடாத வண்ணமாக அவன் அறிவுறுத்தி இருந்தான். But in spite of that, one soldier torched and made everything, and the fire destroyed the whole building. ஆனால் ஒரு சேவகனுடைய ஒரு காரியத்தினாலே அந்த எருசலேமில் உள்ள அந்த ஆலயம் அழிக்கப்படும் சந்தர்ப்பம் ஏற்பட்டது. Then there was a rumor, ஒரு பெரிய வதந்தியை கிளம்பப்பட்டது. gold and silver were hidden under the stones. அந்த கற்களுக்கு இடையிலே வெள்ளியும் பொன்னும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு பெரிய வதந்தி ஏற்பட்டது. So they began to remove stone after stone and left no stone upon the others. ஆகவே ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இருக்காத வண்ணமாக அத்தனை கற்களை உடைத்து எறிந்து அதற்கு இடையிலே இருக்கிற வெள்ளியும் பொன்னையும் தேட ஆரம்பித்தார்கள். So literally what Jesus told happened. ஆகவே எழுத்தின்படியாக ஆண்டவராய் இயேசு என்ன சொன்னாரோ அது முற்றுமாக நிறைவேறிற்று. It happened in AD 70. இது 70வது ஆண்டு அது நடைபெற்றது. கிபி 70ஆம் ஆண்டு அது சம்பவித்தது. Except Apostle John, all the other apostles died by that time. யோவான் அப்போஸ்தலன் ஒருவர் தவிர மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாம் மறைந்து விட்டார்கள் அந்த நாட்களிலே. So that was the first indication. அது முதலாவது அடையாளம். Second, read Luke's Gospel 21. லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் verse 24. 24ஆம் வசனம். பட்டயக்கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்கும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். And they shall fall by the edge of the sword, and shall be led away captive into all nations, and Jerusalem shall be trodden down of the Gentiles until the times of the Gentiles be fulfilled. Jesus told two things will happen. ஆண்டவராக இயேசு சொன்னார், 2 காரியங்கள் சம்பவிக்கும். Jews will be scattered all over the world. யூதர்கள் உலகம் முழுதும் சிதறடிக்கப்படுவார்கள். And there will be a period of Gentile. During that, Jerusalem will be trodden by the Gentiles. ஒரு புறஜாதியாருடைய காலம் அங்கே இருக்கும். அவர்கள் எருசலேமில் மிதித்து போடுவார்கள் என்ற ஒரு காரியத்தை நாம் காண்கிறோம். So in the year AD 130, கிபி 30வது ஆண்டு, there was a great scattering and Jews were scattered all over the world. யூதர்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். So that means AD 130, that prophecy was fulfilled. ஆகவே கிபி 130ஆம் ஆண்டு அந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறிற்று. Then there was a period of Gentiles. புறஜாதியுடைய காலம் என்று நாம் காண்கிறோம். Till that period is over, Jerusalem cannot be redeemed. புறஜாதியுடைய காலம் நிறைவேறும் காலம் முடியும் வரைக்கும் எருசலேம் மீட்கப்பட முடியாது. So dear brother, dear sister, ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, early apostles and church believed that Christ would come during that time. முதலாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அப்போஸ்தலர்கள் அவருடைய காலகட்டத்திலேயே ஆண்டவராய் இயேசு மீண்டும் வருவார் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். But this AD 1730 were not fulfilled in that time. கிபி 70ஆம் ஆண்டு நடந்த சம்பவமும் கிபி 130ஆம் ஆண்டு நடந்த சம்பவமும் அப்பொழுது நடைபெறவில்லை. So then Jesus gave one more indication. ஆகவே இயேசு இன்னொரு காரியத்தை, இன்னொரு அடையாளத்தையும் தெளிவுபடுத்தினார். In Luke 21 verses 29 to 31.
லூக்கா 21ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களிலே there he gave a parable about the fig tree. ஒரு அத்திமரத்தை குறித்த ஒரு உவமையை அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். You look at the fig tree, நீங்கள் அத்திமரத்தை நோக்கி பாருங்கள். when it begins to shoot forth, that's the time the end is nearing. அது துளிர்விட ஆரம்பிக்கிற போது கடைசி காலம் வரும் என்ற ஒரு அடையாளத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Not only the fig tree, அந்த அத்திமரம் என்பது மாத்திரமல்ல, all the other trees. எல்லா மரங்களுமே துளிர்விடும். So tree stands for a nation. ஆகவே மரம் என்று குறிப்பிடுவது, அத்திமரத்தை குறிப்பிடுவது ஒரு தேசத்தை குறிப்பிடுகிற ஒரு சொல்லாகும். So in the year 1947, most of the nations got independence. 1947ஆம் ஆண்டிலே கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுமே சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டன. And in the year 1948, Israel got their own state. 1948ஆம் ஆண்டு இஸ்ரவேல் நாடு தங்களுக்கு சொந்தமான நாட்டை மீண்டும் பெற்றுக்கொண்டார்கள். அது சுதந்திர நாடாக மாறியது. Now before that, one important prophecy was fulfilled. அதற்கு முன்பாக ஒரு முக்கியமான தீர்க்கதரிசனம் நிறைவேறிற்று. Read the book of Daniel, 12th chapter, தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12th verse. 12வது வசனம். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். Blessed is he that waiteth and cometh to the 1335 days. That means there was a particular number was given. ஒரு குறிப்பிட்ட எண் இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். I told you in the year 130, Jews were scattered all over the world. கிபி 130ஆம் ஆண்டிலே இஸ்ரவேல் மக்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள் என்பதுக்கு சற்று முன்பு உங்களிடத்தில் நான் சொன்னேன். But now they have to come back to the land of Palestine. மீண்டுமாக அவர்கள் பாலஸ்தீன நாட்டுக்கு அவர்கள் திரும்பி வர வேண்டும். There was no hope at all. அவர்களுக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை. But yet God says there was a particular number of years, when it fulfilled, they will come back. ஆனால் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட எண்ணை சொன்னார். அந்த எண் நிறைவேறுகிற காலகட்டத்திலேயே அவர்கள் மீண்டும் அவர்கள் கூட்டிச் சேர்க்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். Dear friends, if you watch me very carefully, அன்பார்ந்த நண்பர்களே, நீங்கள் மிகவும் கவனமாக இதை கேட்பீர்களானால் you will find whatever Jesus told exactly, or whatever the Bible told exactly, happened in our days. இயேசு கிறிஸ்து என்னென்ன காரியங்களை சொன்னாரோ, வேதத்தில் என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் முற்றுமாய் நிறைவேறுகிறது என்பதை நான் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். During the First World War, Britain needed a particular acid to clean up the guns in their warship. முதலாவது உலக மகா யுத்தத்தின் போது பிரிட்டிஷ் மக்கள் ஒரு காரியத்தை தேவைப்பட்டது. அவருடைய கப்பல் அந்த துப்பாக்கிகளை கழுவுவதற்கு ஒரு திரவம் தேவைப்பட்டது. A Jewish professor found out that what you call important solution. ஒரு யூத பேராசிரியர் அவர்களுக்கு தேவையான அந்த யுத்த காலத்திலே தேவையான அடிப்படையான ஒரு காரியத்தை அந்த யூத பேராசிரியர் கண்டுபிடித்தார். So they asked him, what do you want in return? அவர் அந்த பிரிட்டிஷார் அவரிடத்திலே கேட்டார்கள், உனக்கு இதற்கு பதிலாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். I don't want anything personal reward. என்னுடைய தனிப்பட்ட தேவையாக எனக்கு எந்த வகையான பிரதிபலனும் எனக்கு வேண்டாம். My people are scattered all over the world. என்னுடைய மக்கள் இந்த உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். They must come back to their own land. அவர்கள் மீண்டுமாக அவருடைய சொந்த இடத்திற்கு வந்து சேர வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தை வைத்தார். So in the year 1917, 1917ஆவது ஆண்டிலே November 2, நவம்பர் 2ஆம் நாள் they made a declaration called Balfour Declaration. பால்போர் பிரகடனம் என்ற ஒரு பிரகடனத்தை பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரகடனப்படுத்தியது. Accordingly, they were able to come back to the land. அந்த பிரகடனத்தின் சாராம்சத்தின் மூலமாக உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் மீண்டுமாக அவருடைய நாட்டுக்கு திரும்பும் வாய்ப்பை பெற்றார்கள். In that year, அந்த ஆண்டில் தானே in Turkey, they minted a coin. துருக்கி நாட்டிலே ஒரு நாணயத்தை அவர்கள் அச்சிட்டார்கள். In that coin, they inscribed the Arabic year. அந்த நாணயத்திலே அரபு முறையிலான மொழியிலே ஒரு எண்ணை அவர்கள் அந்த நாணயத்திலே பொறித்தார்கள். What was the Arabic year? அந்த அரபு முறையிலான மொழியிலான அந்த ஆண்டு எது? 1335. 1300. இப்பொழுது நாம் வேதத்திலே வாசித்தபடி 1335 என்ற அந்த எண் அந்த நாணயத்திலே பொறிக்கப்பட்டது. How accurately God told
and that prophecy was fulfilled. தேவன் மிக தெளிவாக துல்லியமாக தீர்க்க தரிசனமாக சொன்னார். அந்த துல்லியமான தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. Stage by stage we are coming nearer to the end. ஆகவே படிப்படியாக நான் அவருடைய வருகைக்கு மிக சமீபமாக வந்து கொண்டிருப்போம் என்பது ஒரு பெரிய உண்மை. So from the year 1917 the fig tree began to shoot forth. ஆகவே 1917 ஆண்டு முதல் அந்த அத்திமரம் துளிர் விட ஆரம்பித்தது. Now kindly read Daniel 8th chapter 13 and 14. தானியேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 13 14 வசனங்கள். பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, அன்றாட பலியை குறித்தும் பால் கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்புக் கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டேன். அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான். Then I heard one saint speaking, and another saint said unto that certain saint which spake, How long shall be the vision concerning the daily sacrifice and the transgression of desolation, to give both the sanctuary and the host to be trodden under foot? And he said unto me, Unto 2300 days, then shall the sanctuary be cleansed. The word saint is used here. இங்கே பரிசுத்தவான் என்ற ஒரு வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது. But actually angel must be used. இங்கே குறிப்பாக சொல்லப்பட வேண்டிய காரியம் தேவதூதன் என்ற வார்த்தை தான். There one angel's name was used in the original language. அந்த மூல மொழியிலே அந்த தேவதூதன் என்ற வார்த்தை அந்த மூல மொழியிலே பயன்படுத்தப்பட்டுள்ளது. That name of that angel was Palmino. அந்த தேவதூதன் என்று அந்த மூல மொழியிலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை பல்மினோ என்ற வார்த்தை. The meaning of the word Palmino means computer angel. பல்மினோ என்ற அந்த மூல மொழி சொல்லுக்கு கம்ப்யூட்டர் என்று அர்த்தம். Computer angel. கம்ப்யூட்டர் தேவதூதன் என்று அர்த்தம். We think today computer thing was discovered now. கம்ப்யூட்டர் என்ற சொல் அல்லது கம்ப்யூட்டர் என்ற அந்த சாதனம் இப்பொழுதுதான் கண்டுபிடிக்கப்பட்டது என்று நாம் எண்ணுகிறோம். But in the book of Daniel, that time itself that computer angel was there. ஆனா தானியேலின் புத்தகத்தில் நாம் விளங்கிக் கொள்ளுகிற ஒரு காரியம், அந்த தானியேலின் காலத்திலேயே அந்த கம்ப்யூட்டர் என்ற சொல் இருந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். There the one particular number of years are given. இங்கே ஒரு குறிப்பிட்ட ஆண்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2300 years. 2300 ஆண்டுகள். In the year 330 BC, in the year 330 BC, கிமு 330 there Alexander invaded Palestine. அலெக்சாண்டர் என்ற மாமன்னன் அந்த பாலஸ்தீனா நாட்டை முற்றுகையிட்டு பிடித்தான். Bible scholars told to count 2300 years from that date. வேத வல்லுநர்கள் சொல்லுகிற காரியம், இந்த கிமு 330 ஆண்டிலிருந்து இந்த 2300 ஆண்டை நாம் கணக்கிட வேண்டும் என்று வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். When they counted it, அதை நாம் அப்படி கணிக்கிற போது it came to 1967. அப்படி கணிக்கிற போது அது 1967 ஆண்டை அது குறிக்கிறது. In the year 1948, Israel got their own state. 1948 ஆண்டிலே இஸ்ரவேல் மக்களுக்கு தங்கள் சொந்தமான நாட்டை பெற்றுக் கொண்டார்கள். But their capital was in Tel Aviv. அவருடைய தலைநகரம் டெல் அவிவ் என்ற நகரமாக இருந்தது. In the year 1967, ஆனால் 1967 ஆண்டு Jerusalem became their capital. எருசலேம் அவருடைய தலைநகரமாக மாறிற்று. Dear child of God, அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, dear friend, அன்பார்ந்த நண்பர்களே, we are nearing to the target line. நாம் அந்த கடைசி கட்டத்தை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். Early days apostles believed that during their time that will come. முதலாவது நூற்றாண்டில் வாழ்ந்த அப்போஸ்தலர்கள் அவருடைய காலத்திலே அவருடைய வருகை இருக்கும் என்று அவர்கள் வெகுவாய் எதிர்பார்த்தார்கள். But these years, these prophecies were not fulfilled. ஆனால் இந்த ஆண்டுகளுடைய கணக்கு, இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறப்படாமல் இருந்தன. In 1967, we are coming closer to the end. 1967 ஆண்டு என்பதை கணித்து பார்க்கிற போது நாம் ஆண்டவருடைய வருகைக்கு மிக சமீபமாக வந்திருக்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். In 1 Corinthians 15th chapter, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் read 50 to 52. 50 முதல் 52 வசனங்கள். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமை சுதந்தரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே
ஒரு ஒரு இமைப்பொழுதிலே இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். Now this I say, brethren, that flesh and blood cannot inherit the kingdom of God, neither doth corruption inherit incorruption. Behold, I show you a mystery. We shall not all sleep, but we shall be changed in a moment, in a moment. ஒரு நொடி பொழுதிலே, in the twinkling of an eye, at the last trump, for the trumpet shall sound, and the dead shall be raised incorruptible, and we shall be changed. That means in a moment, in the original language, in an atomic moment. மூல மொழியை வைத்து இந்த வார்த்தையை நாம் தெரிந்து கொள்ளுகிற போது அட்டாமிக் டைம் என்று அங்கே So சொல்லப்பட்டிருக்கிறது. one scientist began to wonder, how can Paul use the word atomic word in the first century? ஆகவே ஒரு விஞ்ஞானி இதை குறித்து ஆழமாக ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தார். முதலாவது நூற்றாண்டிலே பவுல் எப்படி இப்படி அட்டாமிக் டைம் என்ற ஒரு நேரத்தை எப்படி அவர் சொல்ல முடியும் என்று ஆராய்ந்து பார்த்தார். He found out the answer. அதற்கு பதிலையும் அவர் பெற்றுக்கொண்டார். Up to the year 1972, 1972 ஆண்டு வரை our whole world time was governed by Greenwich Meridian time. நம்முடைய முழு உலகமும் கூட நேரத்தை கணக்கிடுவதற்கு கிரீனிச் மீன் டைம் என்ற ஒரு நேரத்தை கணக்கிட்டார்கள். But from the year 1972 onwards, ஆனால் 1972 ஆண்டு முதல் universal atomic time was introduced. யுனிவர்சல் அட்டாமிக் டைம் என்ற ஒரு நேரத்தை குறிப்பிட்டார்கள். In that universal atomic time, யுனிவர்சல் அட்டாமிக் டைம் என்பது our ordinary second have to be divided into 1000 parts. நாம் சொல்லுகிற ஒரு செகண்ட், ஒரு நொடி பொழுது என்பது 1000 பிரிவாக பிரிக்கப்பட்டால், So that means from the year 1972 we are entering very closer to the end date. ஆகவே 1972 ஆண்டுக்கு பின்பாக நான் மிகவும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். I can easily say we are almost nearing the end, but when I give the facts and figures, you can be very assured, yes, we are nearing the end. நாம் மிகவும் அதிகமாக நெருங்கி வந்துவிட்டோம் என்று ஒரு வார்த்தையில் சொல்வதை விட அதை குறித்தான சில முக்கியமான காரியங்களை உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்துகிற போது இது நிச்சயமான காரியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். Sometimes you may not find it a bit difficult to understand these facts and figures. இந்த உண்மையான இந்த காரியங்களையும் இந்த புள்ளி விவரங்களையும் ஒருவேளை நீங்கள் அறியாமல் இருக்கலாம். But yet, when you know it, you know you are nearer to the end. ஆனால் அவற்றையெல்லாம் நீங்கள் விளங்கிக் கொள்ளுகிற போது, தெளிவாக விளங்கிக் கொள்ளுகிற போது நாம் மிகச் சமீபமாக வந்துவிட்டோம் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். There are 3 more prophecies. 3 முக்கியமான தீர்க்க தரிசனங்கள் வேதத்திலே உள்ளன. In Ezekiel 39th chapter, எசேக்கியேல் 39வது அதிகாரத்தில் verses 9 and 10 we read, 9-10 வசனங்களிலே, in that particular war they will burn all the weapons and use it as firewood. எல்லா ஆயுதங்களையும் அவர்கள் எரிப்பார்கள் என்ற ஒரு காரியத்தை அந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். People began to question, how can you take the weapons of warfare and use it as firewood? யுத்தத்துக்கு பயன்படுத்துகிற ஆயுதங்களை எப்படி அவர்கள் எரிப்பதற்கு பயன்படுத்துவார்கள் என்ற ஒரு கேள்வி சாதாரணமாக எழும். Recently they have found out, இந்த சமீப காலத்திலே ஒரு கண்டுபிடிப்பு என்னவென்றால், there is a particular metal called lingo stone. லிங்கோ ஸ்டோன் என்ற ஒரு உலோகம் இருக்கிறது. In that when you make a weapon, அந்த உலோகத்தை கொண்டு ஆயுதங்கள் தயாரிக்கப்படுமானால், you can use it as a weapon, you can use it as a firewood. அதை போர் ஆயுதமாகவும் பயன்படுத்தலாம், அதே வேளையில் அதை எரிபொருளாகவும் அதை பயன்படுத்தலாம். And most of the weapons used by the Russians are made by lingo stone. இந்த லிங்கோ ஸ்டோன் என்ற அந்த உலோகத்தின் மூலமாகத்தான் ரஷ்ய நாட்டினர் பெரும்பாலும் அவருடைய ஆயுதத்தை அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். Second, in the same prophecy we find they will use bows and arrows. இரண்டாவது படிக்கிற அந்த தீர்க்க தரிசனத்திலே அவர்கள் அம்பை உபயோகிப்பார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். People began to question, how can in the nuclear age they will use bows and arrows? இந்த நியூக்ளியர் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கட்டத்திலே வில்லும் அம்புக்கும் என்ன வேலை என்று ஒருவேளை நாம் நினைக்க கூடும். But now Bible scholars say, ஆனால் வேத வல்லுநர்கள் இப்பொழுது சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் the என்னவென்றால், last final war will not be a nuclear war. கடைசி யுத்தம் அது ஒரு நியூக்ளியர் யுத்தமாக இருக்காது என்று விஞ்ஞானிகள் கணிக்கிறார்கள். 200,000 of horsemen will come and fight against Jerusalem. எருசலேமுக்கு விரோதமாக 2000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து யுத்தம் செய்வார்கள் என்று கணிக்கப்படுகிறது. 200,000.
200 ஆயிரங்கள். That means how many horsemen? அப்படியானால் எத்தனை குதிரை வீரர்கள் என்பதை நீங்கள் கணக்கிடலாம். They will use bows and arrows. அவர்கள் வில்லும் அம்பும் தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள். And recently Russia has taken horse regiment and archery from Britain. சமீப காலத்தில் ரஷ்யாவுடைய அவங்களுடைய போராயுதத்தை அந்த யுத்தத்திற்காக பயன்படுத்துகிறே குதிரை படையையும் இந்த வில்லம்பு பயன்படுத்துகிற வீரர்களையும் அவர்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். Dear child of God, Bible is not a fiction. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வேதாகமம் அது ஒரு கட்டுக்கதை அல்ல. Thousands of years before God told this would happen and this is happening. 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு சொன்னார், அது நிறைவேறிற்று. In Revelation 19th chapter, வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்தில் 16 and 17, 16-17 வசனங்களிலே God was calling a great feast for all the birds of the year. எல்லா பட்சிகளுக்கும் பறவைகளுக்கும் ஒரு பெரிய விருந்து, மகா பெரிய விருந்துக்கு அழைக்கிறதை அந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். In the northern part of Israel, இஸ்ரவேல் நாட்டின் வடபகுதியிலே on the mountains, அந்த மலைப்பகுதியிலே a special type of eagles are coming and populating. ஒரு விசேஷித்த விதமான ஒரு கழுகு அங்கே பெருகிக் கொண்டிருக்கிறது என்பதை இப்பொழுது அறிகிறோம். Generally they used to lay only one egg, it seems. சாதாரணமாக அந்த வகை கழுகு ஒரு முட்டை தான் இடும். But now they are laying 4 eggs. இப்பொழுது அது 4 முட்டைகள் இடுகின்றன என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. Big birds. ஒரு பெரிய பறவை. Jewish rabbis are saying, யூத ரபிகள் இதை குறித்து சொல்லுகிற போது, the whole birds are waiting for Armageddon battle. அர்மகதோன் யுத்தத்திற்கு இந்த பெரிய பறவைகள் எல்லாம் பெருகி காத்து கொண்டிருக்கின்றன என்று யூத ரபிகள் சொல்லுகிறார்கள். Revelation 19:16 and 17 is coming to ஆகவே வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நிறைவேறிற்று என்று நிச்சயமாக சொல்லலாம். And now read Revelation 13 chapter 16th verse. இப்பொழுது வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வரியவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அது நாமத்தின் லெக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. And he causeth all, both small and great, rich and poor, free and bond, to receive a mark in their right hand or in their foreheads, that no man might buy or sell, save ye that had the mark, are the name of the beast, are the number of his name. There is a particular chip called 666. 666 என்ற ஒரு சிப் இப்பொழுது சொல்லப்பட்டு வருகிறது. And that chip can be only fixed on forehead on the right. இந்த சிப் இந்த சாதனத்தை நெற்றியிலோ அல்லது கையின் அந்த மேற்பகுதியிலோ இதை பதிக்க முடியும். Once you fix it, you cannot remove it. ஒரு முறை நீங்கள் அதை பதித்து விட்டால் மீண்டும் அதை அப்புறப்படுத்தவே முடியாது. If you remove it, it will explode. அதை நீங்கள் எடுத்து விட்டீர்கள் சொன்னால் உடனடியாக அது வெடித்து விடும். First, only one country began to make order for these chips. இந்த சிப்பை தயாரிப்பதற்கு ஒரு நாடு உத்தரவு கொடுத்தது. They placed orders for this chip. அதை பெற்றுக்கொள்வதற்கு அதை தயார் செய்து கொடுக்கும்படி ஒரு நாடு கேட்டது. But recently, ஆனால் சமீப காலத்திலே I came to know India and so many countries have placed orders to get those chips. இந்தியா உட்பட பல நாடுகளை இந்த சிப்பை தயாரித்து தரும்படி கேட்டு அவர்கள் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். They are all waiting for that particular chip to be installed. அந்த குறிப்பிட்ட சிப்பை பொருத்துவதற்கு அவன் காலம் மிக நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது நாம் அறிகிறோம். Once that chip is installed, with that only you can buy or sell. அந்த சிப் பொருத்தினால் மாத்திரமே நீங்கள் வாங்கவும் கொள்ளவும் முடியும் என்பதை நாம் இங்கே வாசிக்கிறோம். Dear brother, dear sister, அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, are we nearer to the end or are we far away from that end? நாம் ஆண்டவருடைய வருகைக்கு மிக நெருங்கி வந்து விட்டோமா இல்லை வெகு தூரத்தில் இருக்கிறோமா என்பதை நீங்களே நிதானித்துக் கொள்ளுங்கள். 1 minute examine. உங்களை ஒரு நிமிடம் ஆராய்ந்து பாருங்கள். Are we nearer or are we far away? நாம் மிக நெருங்கி வந்திருக்கிறோமா அல்லது வெகு தூரத்தில் இருக்கிறோமா என்பதை நிதானித்து பாருங்கள். There is a particular country, ஒரு குறிப்பிட்ட நாட்டிலே they have made a particular bomb called EMP. EMP என்ற ஒரு வெடிகுண்டு, ஒரு பாமை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். This EMP will be taken to 250 miles above
in the sky. இந்த EMP என்று சொல்லுகிற இந்த பாம் பூமிக்கு மேலே 250 கிலோமீட்டர் உயரத்திலே கொண்டு செல்லப்பட்டு And they will explode. அங்கே இருந்து அந்த குண்டு வெடிக்கப்படும். And if they explode that, அந்த குண்டு அந்த பகுதியிலே வானத்தில் கொண்டு சென்று வெடிக்கப்படுகிற போது in that particular country, அது அந்த வெடிக்கிற இடத்தில் எந்த நாட்டிற்கு மேலாக அது வருகிறதோ it won't kill people. அது மக்களை கொல்லுவது அழிப்பது அல்ல, It will kill electrons. எலக்ட்ரான்ஸ் என்ற அந்த சாதனத்தை அந்த வெடிகுண்டு அழித்து விடும். 1 billionth time in a second, tuck, it will happen. ஒரு பில்லியன் ஒரு நொடிப்பொழுதை ஒரு பில்லியனாக பிரித்தால் அந்த நொடிப்பொழுதில் அந்த சனப்பொழுதில் அது வெடிக்கும். The moment it explodes, அது வெடிக்கிற அதே சமயத்தில் suppose if it explodes above America, அமெரிக்காவுக்கு மேலாக அது சுற்றி வருகிற போது அந்த பாம் வெடிக்குமானால் the whole electricity will fail. அமெரிக்காவில் உள்ள முழு மின்சார வசதிகளும் அழிக்கப்பட்டுவிடும். Nobody can repair it. அதை சரிபடுத்தவே முடியாது. That already that bomb is ready now. இந்த EMP பாம் இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறது. Dear child of God, wake up from your sleep. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, விழித்தெழுங்கள். You think that everything is all right. எல்லாமே சரியாக இருக்கிறது என்ற எண்ணத்தில் நீங்கள் இருக்காதீர்கள். No, suddenly a great disaster, a calamity will happen. ஒரு பெரிய பேரழிவு நாம் எதிர்பார்க்காத நேரத்திலே சடுதியாக வரும். Look at the earthquakes all around the world. உலகம் முழுவதும் நடக்கிற பூமி அதிர்ச்சிகளை எண்ணி பாருங்கள். In China, how many thousands were killed? சீனாவிலே எத்தனை ஆயிரம் மக்கள் அந்த பூமி அதிர்ச்சியின் மூலமாக அழிக்கப்பட்டார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். In Burma, how many thousands and thousands were killed because of that cyclone? பர்மாவிலே அந்த பெரிய அந்த சைக்ளோன் மூலமாக எத்தனை ஆயிரம் மக்கள் உயிரிழந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். They say by January, by 2020, 2020 that some of the parts in Bombay sea coast will be immersed in water. பாம்பே நகரத்தில் உள்ள கடலோர பகுதியில் உள்ள எல்லா பகுதிகளும் மூழ்கிவிடும் என்று விஞ்ஞானிகள் கணிக்கிறார்கள். And they say Andaman Islands also will be immersed. அந்தமான் தீவு முழுவதுமே கடலிலே மூழ்கிவிடும் என்று சொல்லுகிறார்கள். After tsunami, that's a great change is happening all over the world. முழு உலகத்திலும் சுனாமியினால் ஏற்பட்ட பேரழிவின் நிமித்தமாக எவ்வளவு பெரிய காரியங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பது நாம் அறிவோம். How accurately these things are happening. எவ்வளவு துல்லியமாக இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறது என்பதை நீங்கள் உற்று பார்க்க வேண்டும். Economically, a country can go very up. பொருளாதார ரீதியாக ஒரு நாடு மேலும் 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 வளர்ந்து செல்லலாம். But in 1 hour it can come down. ஆனால் ஒரு மணி நேரத்தில் அது கீழே இறங்கி வரும். So most of the economists, they are afraid when it will come down. ஆகவே பொருளாதார வல்லுநர்கள் அது எந்த நிமிடம் அது சம்பவிக்கும் என்று எதிர்நோக்கி இருக்கிறார்கள். In Luke's Gospel 17th chapter, லூக்கா 17வது அதிகாரத்தில் Jesus told about 2 groups of people. 2 கூட்ட மக்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு குறிப்பிட்டார். Read 17th chapter 22 to 28. 17 22 முதல் 28 வசனங்கள். பின்பு அவர் சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், ஆனாலும் அதை காண மாட்டீர்கள். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சிலர் உங்களிடத்தில் சொல்லுவார்கள். நீங்களோ போகாமலும் பின்தொடராமலும் இருங்கள். மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறுதிசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதாயிருக்கிறது. நோவாவின் நாட்களில் நடந்தது போல As it was in the days of Noah, மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். So shall be in the days of the Son of Man. நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள். They all eat and drank. பெண் கொண்டு கொடுத்தார்கள். They married and got married. ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. Flood came and destroyed all. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். லோத்தின் நாட்களில் நடந்தது போல நடக்கும். And that will happen in the days as in the days of Lot. ஜனங்கள் புசித்தார்கள். குடித்தார்கள். கொண்டார்கள். விற்றார்கள். நட்டார்கள். கட்டினார்கள். They all built up. தேவனுடைய பிள்ளையே, dear people of God, இந்த காரியங்கள் நம்ம கண்முன்னாக சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. All these things are happened under our own eyes. அநேகருக்கு
நிலங்களை வாங்குவதும் கட்டடம் கட்டுவதும் ஒரு பெரிய ஒரு பைத்தியமாய். Many people are mad after buying land and constructing buildings. நமக்கு ஆராதிப்பதற்கும் இருப்பதற்கும் வீடுகளும் நிலங்களும் அவசியம். Of course we need land and houses to live in. ஆனால் அது நம்மை மேற்கொண்டு போகக்கூடாது. And that should not overcome us. அது இப்போ அநேகரை மேற்கொண்டு விட்டது. And many people have been overcome by these aspects. இதெல்லாம் கர்த்தருடைய வருகையின் அடையாளங்கள். These are all the signs of the coming of Lord Jesus. All these signs are for giving you an indication the time is very near. எல்லா அடையாளங்களும் அவருடைய வருகை சமீபமாயிற்று என்பதை அறிவித்துக் கொண்டே இருக்கின்றன. In this time, if you look at the Christian churches all over the world, உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவ ஆலயங்களை நாம் கவனித்தோமானால், they say they don't believe in eternal hellfire. அவர்கள் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், நித்திய நரகம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். They don't believe in virgin birth. அந்த கன்னி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கன்னி பிறப்பு நம்ப முடியாதது என்று சொல்லுகிறார்கள். They don't believe in physical resurrection of Jesus Christ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமாக உயிர் தெழுந்ததை நம்புவதற்கு தயங்குகிறார்கள். World Council of Churches say Jesus is not the only salvation. There are other people also can give you salvation. உலக கிறிஸ்தவ கவுன்சில் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ரட்சிப்பு என்பது இயேசுவினிடத்தில் மாத்திரமல்ல, இயேசுவினிடத்தில் தான் இருப்பது என்பதல்ல, மற்ற இடத்திலும் அது உண்டு என்று கருதுகிறார்கள். Many churches, அநேக சபைகள், they don't preach the word of God. அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தெளிவாக போதிப்பதில்லை. You are a blessed people. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். Today you are hearing the word of God. நீங்கள் இன்று தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பெரிய வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள். Giving you the word not because of our education in the Bible colleges or seminaries. எங்களுடைய படிப்பு நிமித்தமாக ஏதோ நாங்கள் கல்லூரியில் படித்து வந்து விட்டோம் என்ற காரணத்தால் நாங்கள் இங்கே போதிக்க வரவில்லை. We have gone through the college of suffering. பாடுகளின் கல்லூரியில் தான் நாங்கள் இவைகள் எல்லாம் கற்றுக்கொண்டோம். We are the graduates of the college of suffering. பாடுகள் என்ற கல்லூரியிலே நாங்கள் பட்டாதாரிகளாக நாங்கள் மாறி இருக்கிறோம். Sometimes hours together on kneeling down waiting for the Lord to give an indication. மணிக்கணக்காக நாங்கள் முழங்காலிலே நின்று ஆண்டவர் எங்களுக்கு தருகிற பதிலுக்காக, ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்துக்கொண்டே இருக்கிறோம். Till I came to Palayangottai. நான் பாளையங்கோட்டைக்கு வருகிற வரை I do not know what to speak and what not to speak. நான் எதை பேசுவது எதை பேசாமல் இருப்பது என்பதை குறித்து எனக்கு எதுவும் தெரியாது. Till yesterday, நேற்று வரை I am praying, waiting, analyzing, no answer. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருந்தேன், ஆனாலும் அது எனக்கு தெளிவாக கிடைக்கவில்லை. Lord, what to speak? ஆண்டவரே, நான் என்ன பேச வேண்டும்? But suddenly yesterday noon or afternoon, I think. Yesterday afternoon, நேற்று மதியம் எனக்கு ஒரு வார்த்தை கிடைத்தது. 5 questions. அந்த 5 கேள்வி, நான் முதலாவது உங்களுக்கு சொன்ன 5 கேள்விகள். One by one I began to write. ஒவ்வொரு கேள்வியாக நான் அறிந்தவுடன் மாத்திரத்திலே நான் எழுத ஆரம்பித்தேன். It's not from reading books, it's from the Lord. ஏதோ ஒரு புத்தகத்தை படித்து இந்த காரியத்தை நான் விளங்கிக் கொள்ளவில்லை. தேவனுடைய வார்த்தையின் வெளிப்படுத்தல் மூலமாக இதை நான் பெற்றுக்கொண்டேன். The Lord is speaking you tonight. இந்த இரவு வேளையிலே தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். The time is very, very near, my child of God. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகைக்கு நாம் மிகச் சமீபமாக வந்து கொண்டிருக்கிறோம். You cannot change the timing of the Lord. இந்த நேரத்தை, தேவனுடைய நேரத்தை உங்களால் மாற்ற முடியாது. All the signs which I told you are happened before your own eyes. இப்பொழுது நான் சொல்ல எல்லா அடையாளங்களும் உங்கள் கண்களுக்கு முன்பாகவே நடந்து கொண்டிருக்கின்றன, சம்பவித்துக் கொண்டிருக்கின்றன. At the same time, thousands and thousands are receiving the baptism of the Holy Spirit. அதே வேளையில் ஆயிரம் மக்கள் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். A very secret information received by us. சமீப காலத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு ரகசிய ஒரு தகவல் என்னவென்றால், in one particular country, ஒரு குறிப்பிட்ட நாட்டிலே 3000 monks they were filled with the Holy Spirit. 3000 மாங்க்ஸ், புத்த மாங்க் அவர்கள் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார் என்று நாங்கள் அறிகிறோம். You think that you are the only Christian, but God is doing His own work. நீங்கள் தான் ஒரு கிறிஸ்தவ பகுதி என்று நினைக்கிறார்கள். அவர் உலகம் முழுவதும் செயல்பட்டு வருகிறார். Who can change a Buddhist monk? இந்த புத்த பிட்சுகளை யார் மாற்ற முடியும்? God did it. ஆண்டவர் அதை செய்தார். One of my friend went to the Orissa jungles.
ஒரு பெரிய காட்டிற்கு என்னுடைய நண்பர் ஒருவர் சென்றிருந்தார். Orissa jungle. ஒரிசா மாகாணத்தில் ஒரு காட்டிற்கு என்னுடைய நண்பர் ஒருவர் சென்றிருந்தார். 40 miles he walked in the jungle. 40 மைல் அளவுக்கு அந்த காட்டுக்குள்ளே அவர் நடந்து சென்றார். There he saw aborigines and old tribal people. ஒரு அபார்ஜின் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய மலைவாசி காட்டுவாசி மக்கள் அங்கே இருந்தார்கள். They were filled with the Holy Spirit. அவர்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். They prophesied. அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். They spoke in tongues. அவர்கள் அந்நிய பாஷையிலே பேசினார்கள். They stood for divine healing. அவர்கள் தெய்வீக சுகத்திற்காக காத்திருக்கிறார்கள். Did you go and preach? நீங்கள் அவரிடத்தில் போய் பிரசங்கிக்க வேண்டுமா? நீங்க பிரசங்கித்தீங்களா? நீங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் போய் பிரசங்கித்தீர்களா? God is it. ஆனால் தேவன் செய்கிறார். God is doing. ஆனால் தேவன் செய்கிறார். All over the world. முழு உலகத்திலும் A great revival is happening. ஒரு பெரிய எழுப்புதல் நடந்து கொண்டே இருக்கிறது. Hallelujah. So dear child of God. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, Coming of the Lord is not a fiction, it is a fact now. தேவனுடைய வருகை என்பது அது ஒரு கட்டுக்கதை அல்ல, அது ஒரு சத்தியம். The end time is not far, it is almost near. ஆகவே கடைசி காலம் என்பது மிகச் சமீபமாக இருக்கிறது, அது மிக தூரத்தில் இல்லை. During the Second World War, இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் போது thousands and thousands of Jews were gassed and perished in gas chambers. ஆயிரக்கணக்கான யூத மக்கள் அவர்கள் அந்த கேஸ் சேம்பர் என்ற இதில் வைத்து அவர்கள் கொல்லப்பட்டார்கள். While they were walking towards gas chambers, அந்த கேஸ் சேம்பர்களை நுழைகிற அந்த வேளையிலே they used to call one another. அவர்கள் ஒருவரை ஒருவர் கூப்பிடுவார்கள். Next year in Jerusalem. அடுத்த ஆண்டு எருசலேமிலே என்று சொல்லுவார்கள். That was their hope. அவர்களுடைய நம்பிக்கை அதுதான். But now, ஆனால் இப்பொழுது till last month the Lord told, கடந்த மாதத்திலே ஆண்டவர் சொன்னார், it's not next year in Jerusalem. அடுத்த ஆண்டு எருசலேமில் என்பது அல்ல, next hour in Jerusalem. அடுத்த மணி நேரம் எருசலேமிலே என்பதுதான் சரி. Next hour you and I have to be in Jerusalem. அடுத்த மணி நேரத்திலே நீங்களும் நானும் புதிய எருசலேமிலே இருப்போம். How many believe that? அதை எத்தனை பேர்கள் விசுவாசிக்கிறீர்கள்? Lift up your right hand and say hallelujah. Those who believe, kindly put up your hand and say hallelujah. So do not try to put up what they call put your fixed eyes on this world. ஏதோ ஒரு கட்டுக்கதையோ மற்ற நம்பியோ நாம் இந்த உலகத்திலே இல்லை. We are waiting for next hour in Jerusalem. அடுத்த மணி நேரத்திலே நாம் எருசலேமிலே இருப்போம் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோம். Next hour in Jerusalem. அடுத்த நிமிடம் எருசலேமிலே அடுத்த மணி நேரத்தில். That is the hope of every child of God. தேவனுடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை அதுதான். On what basis we are fixing this hope? இந்த நம்பிக்கையை எந்த ஒரு அடிப்படையிலே நாம் போதிக்கிறோம்? It's because of the word of God. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் இந்த சத்தியத்தை நாங்கள் போதிக்கிறோம். Voltaire told, வால்டேர் என்பவர் சொன்னார், within 100 years there won't be any Bible in the whole world. 100 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த முழு உலகத்தில் ஒரு வேதாகமம் கூட இருக்காது என்று சொன்னான். Voltaire died. வால்டேர் மரித்தார். But his house is the Bible Society of France. ஆனால் இன்று பிரான்சிலே அவர் வாழ்ந்த அதே வீடு இன்று பைபிள் சொசைட்டியினுடைய அலுவலகமாக அது மாறி இருக்கிறது. Can you destroy the word of God? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை யாரேனும் அழிக்க முடியுமா? You cannot. நீங்கள் அழிக்கவே முடியாது. They tried but they cannot. எத்தனையோ பேர் முயன்றார்கள், தோல்வி அடைந்தார்கள். Why? ஏன்? In 2 Timothy 3rd chapter 16th verse we read, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16 17 வசனங்களிலே நாம் வாசிக்கிற காரியம், all scripture inspired. எல்லா வேதமும் ஆவியானவருடைய தூண்டுதல் காரணமாக, all scripture is breathed by God. முழு வேதமும் தேவனுடைய ஆவியால் ஊதப்பட்ட வார்த்தைகளாகும். And in John's Gospel 10th chapter verse 35, யோவான் சுவிசேஷம் 10:37 35ஆம் வசனத்தில், the word of God cannot be broken. தேவனுடைய வார்த்தை உடைக்கப்படாத மாறாத வார்த்தை. The word of God can never be broken. தேவனுடைய வார்த்தை உடைக்கப்படவே முடியாது. All our children study in their colleges about evolution. நம்முடைய பிள்ளைகள் கல்லூரியிலே பரிமாண கொள்கைகளை குறித்து அவர்கள் படிக்கிறார்கள். Nowadays scientists are coming to conclusion. ஆனால் இந்த நாட்களிலே விஞ்ஞானிகள் வந்திருக்கிற ஒரு எந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்றால், evolution is not
correct theory. பரிமாண கொள்கை என்பது ஒரு சரியான கொள்கை அல்ல என்ற முடிவுக்கு விஞ்ஞானிகள் வந்திருக்கிறார்கள். They say Homo erectus, man came as a erect man. மனிதன் நேராகவே அவன் படைக்கப்பட்டான் என்ற கொள்கைக்கு வந்திருக்கிறார்கள். They say look at the hands of a man and look at the hands of a monkey. மனிதனுடைய கையை பாருங்கள், ஒரு குரங்கினுடைய கையை நோக்கி பாருங்கள். Now monkey's hands are so much that can grip around the branches. அந்த குரங்கினுடைய கையினுடைய அமைப்பு கிளைகளை பற்றி பிடிக்கும் ஆற்றல் உள்ள வலு உள்ளதாக அது காணப்படுகிறது. But man's hands are not like that. ஆனால் மனிதனுடைய கரங்கள் அப்படி அல்ல. So God, they say this time evolution theory is not a basic theory. ஆகவே பிரணாம கொள்கை என்பது சரியான கொள்கை அல்ல என்பதை இப்பொழுது அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். They have found out one more proof for that. ஆகவே அதற்கு இன்னொரு சான்று அல்லது ஒரு நிரூபணத்தை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். Oldest tree in the world is 4000 years old. 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது ஒரு மரம் என்று அந்த மரத்தை குறித்து அந்த ஆண்டை கணித்திருக்கிறார்கள். So that means the oldest tree is only 4000 years. ஆகவே 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுதான் ஒரு மரம் என்பதை அவர்கள் இப்பொழுது கணித்திருக்கிறார்கள். So they say the whole world history can be brought only 6000 years. ஆகவே முழு உலகத்தின் வரலாற்றை நாம் நோக்கி பார்த்தோம் என்று சொன்னால் அது 6000 ஆண்டுகள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, நிதானிக்கப்பட்டிருக்கிறது. But scientific earlier used to say billions and billions and billions of years. ஆனால் முந்தைய நாட்களிலே அது பில்லியன் ஆண்டு கணக்காக முற்பட்டது என்று அவர்கள் கணித்தார்கள். But now the very scientists say whole world history can be only brought 6000. ஆனால் இப்பொழுது விஞ்ஞானியுடைய கணிப்பு நிதானிப்பு என்னவென்று சொன்னால் உலகத்தினுடைய மொத்த ஆண்டுகளே 6000 ஆண்டுகள் என்று அவர்கள் கணித்திருக்கிறார்கள். Moses wrote the first 5 books. மோசே முதல் 5 ஆகமங்களை, வேதத்தில் உள்ள முதல் 5 ஆகமங்களை எழுதினார். He wrote in 1400 BC. 1400 கிறிஸ்துவுக்கு முன் 1400வது ஆண்டிலே அந்த வேதத்தை, அந்த ஆகமங்களை எழுதினார். Bible critics told that time there was no writing habit. வேதத்தை விமர்சிக்கிறவர்கள் சொல்கிறார்கள் அந்த 1400 கிறிஸ்துவுக்கு முன் 1400லே எழுத்து எதுவும் இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். But in the year 1978, ஆனால் 1978ஆம் ஆண்டு they found out Elba Kingdom clay tablet. எல்பா கிங்டம் கிளே பேட்டர்ன் என்று ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள். There it was fully written. அது முழுவதும் எழுதப்பட்ட எழுத்தை அதிலே காணலாம். In that Elba Kingdom clay tablets, அந்த கிளே டேப்லெட்டிலே அந்த பதிவிலே Genesis 14 chapter, the names of the kings are clearly written. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த ராஜாக்களுடைய பட்டியல் அங்கே மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. These kingdom tablets were written in the year 2400 years. 2400 கிறிஸ்துவுக்கு முன் 2400 ஆண்டிலே இது எழுதப்பட்டது என்று அவர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள். So 1000 years before Moses there was a writing. ஆகவே கிமு 1400 மோசே எழுதுவதற்கு முன்பாகவே எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்பது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட காரியம். In America, அமெரிக்காவிலே in one university, ஒரு பல்கலைக்கழகத்திலே one professor told all the hydraulic engineers, ஒரு பேராசிரியர் அந்த பொறியாளர்களிடத்திலே அவர் சொன்னார், you find out the measurements for a ship that can never sink. மூழ்கடிக்கப்படாத ஒரு கப்பலுடைய அளவை நீங்கள் சொல்ல முடியுமா என்ற ஒரு கேள்வியை அந்த பேராசிரியர் அந்த பொறியாளர்களிடத்தில் எழுப்பினார். They went on trying but they could not give the answer. அவர்கள் எத்தனையோ முயற்சிகள், மூழ்கடிக்கப்படாத கப்பலை கண்டுபிடிப்பதற்கு அவர்கள் எவ்வளவோ முயற்சிகள் மேற்கொண்டார்கள். Then he told, கடைசியாக பேராசிரியர் சொன்னார், I am not a Christian. நான் கிறிஸ்தவன் அல்ல, but you are all Christians. ஆனா நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள். You read your own Bible. உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் படித்து பாருங்கள். The measurements of Noah's ark, நோவாவுடைய பேழையுடைய அளவுகள் துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. if you build a ship in that measurement, அந்த அளவின்படியே துல்லியமாக நோவாவின் பேழையை போல நீங்கள் கப்பலை கட்டுவீர்கள் ஆனால் no ship will sink. அந்த கப்பல் மூழ்கடிக்கப்படவே முடியாது. So stage by stage they are coming to conclusion the Bible is the inspired word of God. ஆகவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பகுதியாக இப்பொழுது அவர்கள் சொல்லுகிற காரியம், வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம் அனைத்தும் சத்தியம் என்பது, அது தேவனுடைய வார்த்தை என்பதை அவர்கள் உறுதி செய்கிறார்கள். In these coming days I will give more proofs. வருகிற நாட்களிலே அதுக்கு ஆதாரமான பல காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன். So what is the proof
that we are telling that the time is very near? எந்த நிரூபணத்தை கொண்டு அல்லது ஆதாரத்தை கொண்டு ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம்? The word of God. தேவனுடைய வார்த்தை. I would request all of you who brought the Bible. நீங்கள் யாவரும் வேதாகமத்தை உங்களுடைய கரத்திலே கொண்டு வர வேண்டும். Now take the Bible. நீங்கள் வேதத்தை கொண்டு வாருங்கள். And take it and lift it up by your right hand. உங்களுடைய வலது கரத்திலே அதை பிடித்து அதை உயர்த்தி காட்டுங்கள். Lift up your Bible with your right hand. உங்களுடைய வேதத்தை வலது கரத்திலே பிடித்து உயர்த்தி காட்டுங்கள். Hallelujah! Hallelujah! This is the word by which we are standing today. இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையிலே நாங்கள் இருக்கிறோம். In these 5 days you will be hearing the word of God. இந்த 5 நாட்களிலும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள். The end is so near. இந்த கடைசி காலம் மிக சமீபித்திருக்கிறது. What shall we do? நாம் என்ன செய்வோம்? Shall we run away from the end? நாம் இந்த கடைசி காலத்தை கிட்ட ஓடிவிட முடியுமா? Shall we go and hide ourselves somewhere? எங்கேயாவது சென்று ஒளிந்து கொள்ள முடியுமா? No. எங்கும் போய் ஒளிந்து கொள்ள முடியாது. There are 2 things you can do it. 2 காரியங்களை நீங்கள் செய்ய முடியும். In the book of Daniel, தானியேலுடைய புத்தகத்திலே 2nd chapter, Nebuchadnezzar saw a dream. 2வது அதிகாரத்திலே நேபுகாத்நேச்சார் கண்ட கனவை குறித்து அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். They are gold, பொன்னாலானது, silver, வெள்ளியாலானது, bronze, பித்தளையாலானது, iron, இரும்பாலானது, iron mixed with clay. இரும்பும் களிமண்ணும் கலந்த பகுதியாக இருந்தது. All these metals stand for the different empires. எல்லா இந்த உலோகங்கள், இந்த சொல்லப்பட்ட உலோகங்கள் எல்லாம் ஒவ்வொரு ராஜ்யத்தை குறிப்பதாக உள்ளது. Gold stands for Babylonian empire. தங்கம் குறிக்கப்படுவது அது பாபிலோனிய ராஜ்யத்தை, சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. Silver stands for Medo-Persian empire. வெள்ளி என்பது மீதோ பர்ஷிய ராஜ்யத்தை குறிப்பிடுகிறது. Bronze stands for Grecian empire. அந்த பித்தளை என்பது கிரீஸ் சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. And iron stands for Roman empire. இரும்பு ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. Now at this age, iron mixed with clay. இந்த காலகட்டத்திலே இரும்பும் களிமண்ணும் கலந்த காலகட்டத்திலே நாம் வாழ்கிறோம். Some are very powerful countries. சில நாடுகள் மிக வல்லமையான நாடுகளாக இருக்கின்றன. Some are like clay. சில நாடுகள் களிமண்ணை போல இருக்கின்றன. During that time, அந்த காலகட்டத்திலே according to Daniel 2nd chapter verses 35 and 44, தானியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 35 முதல் 42 வசனங்களிலே நாம் வாசிக்கிற போது, there he saw a stone. ஒரு பெரிய கல்லை குறித்து அங்கே பார்க்கிறோம். That stone came running towards this image. அந்த சிலையை நோக்கி அந்த புரட்டப்பட்ட கல் உருண்டு வந்ததாக அந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். And it smashed the whole image. அந்த முழு சிலையை அது அடித்து நாசமாக்கியது என்று பார்க்கிறோம். And that stone filled the whole earth. அந்த கல் முழு உலகத்தையும் நிரப்பிற்று என்று நாம் வாசிக்கிறோம். Who is this stone? இந்த கல் யார்? Jesus Christ. இயேசு கிறிஸ்துதான் அந்த கல். What does this stone stand? இந்த கல் எதை காட்டுகிறது? The stands for the kingdom of God. இது தேவனுடைய ராஜ்யத்தை காட்டுகிறது. All the kingdoms think that they are going to stand forever and ever. எல்லா சாம்ராஜ்யங்களும் சதா காலங்களும் நிலை நிற்பவைகள் அல்ல. No. அவைகள் நிலை நிற்பதே அல்ல. When they went against the plan of God, அது தேவனுடைய சித்தத்திற்கு திட்டத்திற்கு அப்பாற்பட்டவைகள். when they went against the plan of God, தேவனுடைய திட்டத்திற்கு அந்த சாம்ராஜ்யங்கள் மாறாக செல்லுகிற காலத்திலே they were destroyed. அவை அந்த சாம்ராஜ்யங்கள் அழிக்கப்பட்டன. That stone is coming. அந்த கல் புரண்டு வந்து கொண்டிருக்கிறது. What shall we do? நாம் என்ன செய்ய வேண்டும்? Read Matthew's Gospel chapter 21 verse 44. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். And whosoever shall fall on this stone shall be broken, but on whomsoever it shall fall, it will grind him to powder. The stone Jesus Christ is coming. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த கல் வந்து கொண்டிருக்கிறது. There are 2 approaches you can make. நீங்க 2 வகையிலே இதை அறிந்து அணுகலாம். When you fall at the feet of Jesus, நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பாதத்தில் விழுந்து விடுவீர்கள் என்று சொன்னார். you will be broken. நீங்கள் நொறுக்கப்படுவீர்கள். Your sins will be forgiven. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். And you will made a new what you call creation. நீங்கள் ஒரு புது சிருஷ்டியாக மாறுவீர்கள். In one particular church, a preacher was preaching. ஒரு போதகர் ஒரு குறிப்பிட்ட சபையிலே போதித்துக் கொண்டிருந்தார். Suddenly he turned and looked at
lady who was playing the piano. பியானோ வாசித்துக் கொண்டிருந்த அந்த சகோதரியை அந்த நேரத்தில் அவர் நோக்கி பார்த்தார். Sister, you also must be converted. சகோதரியே, நீங்கள் மனமாற வேண்டும் என்று அந்த சகோதரியை பார்த்து சொன்னார். She got angry. அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அந்த சகோதரிக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது. She came forward. முன்பாக வந்தாள். I am a pianist in the church. இந்த சபையிலே நான் பியானோ வாசிக்கிற சகோதரி. How you can call me that I should be converted? நீங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று என்னை பார்த்து நீங்கள் எப்படி சொல்லலாம் என்று கோபமாக கேட்டாள். And she slapped him. அந்த போதகரை அவள் கன்னத்திலே அடித்து விட்டாள். The preacher told, praise the Lord. போதகர் சொன்னார், தேவனுக்கு மகிமை என்று சொன்னார். That night when she went home, அந்த இரவிலே அந்த சகோதரி வீட்டுக்கு திரும்பினாள். she could not sleep. அவளுக்கு தூக்கம் வரவில்லை. She got up at 2 o'clock. 2 மணிக்கு அவள் எழும்பினாள். She knelt down and composed a beautiful English hymn. அந்த இரவிலே அவள் முழங்கால் படியிட்டு ஒரு அழகான பாடலை அவள் ஏற்றினாள். ஆங்கிலத்தில் ஒரு அழகான பாடலை அவள் ஏற்றினாள். Just as I am. நீங்கள் இருக்கிற வண்ணமாக. நான் பாவிதான் ஆனாலோ நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினீ வாயென்று என்னை அழைத்தீர் என் மீட்பரே. With tears, இந்த கன்மலையை பார்த்து, looking into this rock, இந்த கன்மலை மேல் நாம் விழுவோமாக. let us fall upon this rock. நிச்சயமாக உலகத்தின் முடிவு காலத்து வந்து விட்டோம். And surely you have come to the end time. நீங்களும் நானும் ஓடி தப்பித்துக் கொள்ள முடியாது. We cannot go and escape ourselves. ஆனால் ஒரே ஒரு வழி உண்டு. But there is only one way. பிளவண்ட மலை நமக்காக A காத்திருக்கிறது. broken rock is waiting for us. அந்த பிளவண்ட மலைக்குள்ளே இன்று நீங்கள் பிரவேசித்தீர்களா? Let us hide ourselves behind this cleft அந்த rock. இடத்திலே உங்களுக்கு ஆறுதல். There shall be a comfort for you. அந்த இடத்திலே உங்களுக்கு விடுதலை. There shall be a great deliverance from that place. உங்களுக்கு பாவ மன்னிப்பு. There shall be forgiveness of sin from that place. எத்தனை பேருக்கு இந்த இளைப்பாறுதல், இந்த அழைப்பு வேண்டும்? How many of you need this call? இந்த கல்லு மேல் விழுவோமாக. Let us fall upon this rock. ஆண்டவரே, நான் பாவிதான். Lord, I am a sinner. ஆண்டவரே, நான் சபையில பெரிய அங்கம் தான். Lord, I am a great member in the church, it's true. ஆனால் எனக்குள்ள பெருமை இருக்கிறது. But I have pride in me. எனக்குள்ள கோபம் இருக்கிறது. Lord, I have got anger. நான் பொய்யினால் Lord, நிறைந்திருக்கிறேன். I am a liar. நான் எத்தனையோ இச்சையான எண்ணங்கள் எனக்குள்ள வருது. Lord, I have got so many lustful thoughts in me. எனக்குள்ள மற்றவர்களை மன்னிக்க முடியவில்லை. I am not yet to forgive others. ஆண்டவரே, நான் பாவிதான். Lord, I am a sinner. இந்த பாவியோ அந்த பாவத்தோடு நான் எப்படி நாம சந்திக்க முடியும்? Lord, with this amount of sin, how can I meet you? நான் வருகிறேன் ஆண்டவரே. Lord, I come to thee. நான் Praise the Lord. பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினீர் வாயென்று என்னை அழைத்தீர் என் மீட்பரே. இந்த இரவு This night, ஆண்டவர் உங்களை கூப்பிடுகிறார். God is touching you. எத்தனை பேர் இந்த தீர்மானம் செய்ய விரும்புகிறீர்கள்? How many of you take decision right now? நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்கள் கண்களை மூடுங்கள். The place where you are, close your eyes. உங்களுடைய கைகளை இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுங்கள். Make a decision from your heart. நான் அந்த கல்லு மேல் விழுவேன். Lord, I will fall upon this rock. இந்த கல்லு மேல் இன்றைக்கு நாம் விழவில்லை என்றால், Lord, if I don't fall upon this rock tonight, இந்த கல் நம்மேல் விழ வேண்டிய and நேரம். this rock will crush me. இந்த கல் நம்மேல் விழும்போது ஒருவரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. When this rock crushes me, no one can help me. இன்னைக்கு அந்த கல்லு மேல் விழுவோமாக. Today let us fall upon this rock. நீங்க எங்க இருந்தாலும் சரி, Wherever you are, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, whoever you may be, உங்களுடைய இதயத்தில் ஒரு தீர்மானம் make எடுங்க. a decision in your heart. உங்களுடைய எழுத்து
தீர்மானத்தை எடுத்து வலது கரங்களை உயர்த்துங்க. So those who have taken the decision, put up your right hand, please. இயேசுவா என் கண்மலை மேல் நான் விழுகிறேன். Lord, I fall upon this rock that is Lord Jesus. அவரே என்னுடைய அபயம். He is my refuge. அவரே என்னுடைய அடைக்கலம். He is my refuge. அவரே என்னுடைய கோட்டை. He is my fortress. அவரிடத்தில் நான் விழுகிறேன். Lord, I fall upon thee. இன்னைக்கு அப்படி விழுவோமாக. Let us fall in that way. கர்த்தர் உன்னுடைய சத்தத்தை கேட்டார். God has heard your cry. கர்த்தர் உன்னுடைய அழுகையின் கூக்குரலை கேட்டார். God has heard your cry. மகனே மகளே, Oh my son, my daughter. நான் உன்னை மன்னித்தேன். Lord, I have forgiven you. கழுவி I விட்டேன். have washed your sins. நீ என்னுடையவன். You are mine. நீ என்னுடையவன். You are mine. இயேசு நம்மத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். Lord Jesus Christ is moving in our அவர் midst. உங்களை தொடுகிறார். He is touching you. இருதயத்திலே ஒரு இளைப்பாறுதல். You have a rest in your heart. இருதயத்திலே உங்களுடைய பாவபாரங்கள் உருண்டு ஓடுகின்றன. All your burden of sin have been rolled away. தேவனுடைய பிள்ளையே, Oh child of God, தலையை நிமிர்த்துக. you lift up your head. இனியும் காலம் இல்லை. There is no more time. இனியும் நிலத்தை வாங்குவதும் கட்டடம் கட்டுவதற்கு காலம் இல்லை. There is no more time to buy lands and build houses. ஒரே ஒரு நேரம் உண்டு. We have a time. ஜெபத்திலே தரித்திருப்பாயாக. Let us remain in prayer. எக்கால சத்தம் வரும்போது, We are going to hear the voice of the trumpet. எக்கால சத்தம் வரும்போது, When we hear the voice of the ஒரு trumpet, இமைப்பொழுது நேரத்திலே in the moment of a time, நீ அவரை காண்ட அவரை நீ அவரோட மறுரூபப்பட you வேண்டும். can see, you should see him and you should be transformed. மண்ணின் சாயல் மாறியானோ மகிமையேறி நாசஜோனாய். மகிமையேறி மாசற்றோனாய் மன்னனோடு மணவரே மகிழ்ந்து துதி துதி மன்னனோடு மணவரே மகிழ்ந்து துதி துதி மன்னி சாயல் மாறியாரோ மகிமையேறி மாசற்றோனாய் மண்ணின் சாயல் மாறியானோ மகிமையேறி மாசற்றோனாய் மன்னனோடு மணவரையில் மகிழ்வரென்றும் துதியே துதியே மன்னனோடு மணவரையில் மகிழ்வரென்றும் துதியே துதியே மண்ணின் சாயல் மாறியானோ மகிமையேறி மாசற்றோனாய் மாறியானோ மகிமையேறி மாசற்றோனாய் மன்னனோடு மணவரையில் மகிழ்வரென்றும் துதியே துதியே மன்னனோடு மணவரையில் மகிழ்வரென்றும் துதியே துதியே மண்ணின் சாயல் மாறியானோ மகிமையேறி மாசற்றோனாய் மண்ணின் சாயல் மாறியானோ மகிமையேறி மாசற்றோனாய் நாம் விசுவாசித்த காலத்தை பார்க்கலும் ரட்சிப்பு மிகவும் சமீபமாயிருக்கு. And the salvation is so nearer to us than we think. நாம் ஆயத்தப்பட்டு இருப்போமா? Let us be prepared. கர்த்தர் நம்முடைய மத்தியில் வந்து நம்மை ஆசீர்வதித்ததுக்காக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. Praise the Lord, ஸ்தோத்திரம், praise the Lord, ஸ்தோத்திரம், 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 Praise the Lord, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். Let's pray. எங்கள் அருமையான பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எங்கள் விசேஷித்த வேதபாட கூட்டங்களின் இந்த முதல் நாளிலே மகிமையின் தேவனாக நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து உம்முடைய திருவசனங்களின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடு இடைபெற்றதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிகளான போது காட்டிலும் இப்பொழுது எங்களுடைய ரட்சிப்பு மிகவும் சமீபமாக இருக்கிறது என்றதை எங்களுக்கு தெல்லம் தெளிவாக நீர் போதித்து எங்களை உணர்த்தினதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமா ஆண்டவரே,
நாங்கள் கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதை அறிய எங்களுக்கு உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாகமத்தின் போதனைகள் சத்திய வசனங்கள் கட்டுக்கதைகள் அல்ல, உண்மையான காரியங்கள், நிறைவேறி கொண்டிருக்கிற காரியங்கள். ஆண்டவரே, எங்களுடைய பெரிய ரட்சிப்பின் அனுபவத்திற்காக ஆவலோடு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த நாள் மிகவும் சமீபமாய் கொண்டிருக்கிறது. இதை உணர ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, இந்த சம்பவங்கள் நடைபெறுகிற இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்தினீர். அதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கே போக முடியும்? கண்மலையாகிய உம்மண்டையிலே வந்து விழுகிறோம். நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளுவீராக. எங்களை பாவங்களை மன்னிப்பீராக. எங்களை பின்மாற்றங்களை குணமாக்குவீராக. உலக வல்லமைகளிலிருந்து எங்களை விடுவிப்பீராக. பரிசுத்த பாதையிலே நடப்பதற்கு பலனை தந்து உம்மோடு இணைக்கப்பட நீர் உதவி செய்வீராக. இந்த சத்திய வசனங்களை பிரசங்கிப்பதற்கு ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தவான்களை நீர் பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடக்க போகிற கூட்டங்களையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. Now may the grace of the Lord, the love of God, and the sweet fellowship of the Holy Spirit may rest and abide with us until Jesus comes in glory. Amen. Hallelujah. 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 Hallelujah.